நீங்க ஒரு நாட்சந்தியில நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. சூரியன் உங்க மேல கததப்பா இருக்கு. சுத்தி இருக்கிற மறையகல்ல ஒரு மெல்லிய காத்து வீசுது. உங்களுக்கு முன்னாடி 2 தனித்தனி பாதைகள் இருக்கு. ஒவ்வொன்னும் அடிவானத்தை நோக்கி நீண்டு ஒவ்வொரு பாதையும் ஒரு விதமான பயணத்தை கொடுக்கும்னு சொல்லுது. ஒரு பாதை அகலமா மென்மையா வாசனை மிகுந்த பூக்களாலும் தொங்கும் பழங்களாலும் நிறைஞ்சிருக்கு. அது சுலபமா சக்கரியமா ரொம்பவே ஆசைய தூண்டுற மாதிரி இருக்கு. இதுதான் பிரேயஸ் பாதை, அதாவது இனிமையான பாதை. இது ஒரு துண்டு கேக் அதிகமா சாப்பிடுது, சமூக வலைத்தளங்கள்ல முடிவில்லாம் ஸ்க்ரோல் பண்றது, திங்கட்கிழமை காலையில அலாரம் அடிச்சதும் ஸ்னூஸ் பண்றது. இப்போ உங்க பார்வையை இன்னொரு பாதைக்கு திருப்புங்க. இது கொஞ்சம் சவாலானதா தெரியுது. இது குறுகலா மெதுவா ஒரு சிறிய மலை மேல போகுது, உறுதியான் பழமையான கற்களா போடப்பட்டிருக்கு. இதுதான் ஸ்ரேயஸ் பாதை, அதாவது ஆழமான நல்ல மற்றும் இறுதியில நன்மை தரக்கூடிய பாதை. இது காலையில சீக்கிரம் எழுந்து தியானம் பண்றது, இன்னொரு படம் பார்க்காம படிக்கிறது, கஷ்டமா இருந்தாலும் உண்மையை பேசுது. ஒவ்வொரு நாளும் பெரிய விஷயங்கள்லயும் சின்ன விஷயங்கள்லயும் நாம இந்த நாச்சந்தியில தான் நிக்கிறோம். வாழ்க்கை தொடர்ந்து இந்த தேர்வை நமக்கு கொடுக்குது. நாம் வெறும் இனிமையானது தேடுறோமா, இல்ல ஆழமான நல்ல விஷயத்துக்காக முயற்சி செய்யறோமா? பழமையான வேத ஜானம் மனித குலத்துக்கான ஒரு பொக்ஷம் இந்த அடிப்படை மனித குழப்பத்தை சரியா புரிஞ்சுக்கிச்சு. கடந்த காலத்துல இருந்த ஞானிகள் உண்மையிலேயே சந்தோஷமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்க நமக்கு நல்ல எண்ணங்கள் மற்றும் பொதாதுன்னு தெரிஞ்சிருந்தாங்க. நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு வழிகாட்டும் அமைப்பு தேவை. ஸ்ரேயஸ் பாதை, அதாவது ஆழமான பாதையில நாம் நடக்கிறதுக்கு வேகால ஜானிகள் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு ஆதரவா 2 அற்புதமான தூண்களை கொடுத்தாங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அழகான கோவிலை கட்டுறதா நினைச்சுக்கோங்க. சூறையை தாங்க ஒரு வலுவான அஸ்திவாரமும் உறுதியான தூண்களும் தேவைப்படும் இல்லையா? இந்த 2 தூண்களும் வர்ண தர்ம மற்றும் ஆசிரம் தர்மன்னு அழைக்கப்படுது. இந்த 2ம் சேர்ந்து தனிப்பட்ட முறைய நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சமநிலையான மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு விரிவான அமைப்பை உருவாக்குது. இது ஒரு பறவையின் 2 இறக்கைகள் மாதிரி. சுய உணர்தல் மற்றும் நிறைவின் வானத்துல உயர் பறக்க 2மே தேவை. ஒன்னு இல்லாம ஒன்னு இருந்தா நாம சமநிலையற்று நம்ம வழியை கண்டுபிடிக்க போராடுவோம். முதல் தூண் வர்ண தர்மம். வர்ணம்ங்கிற வார்த்தை நாம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நேற்று குறிக்கல. இது நம்ம உள்ளார்ந்த குணங்கள் மற்றும் திறன்களின் அடிப்படையில ஒரு அழைப்பு அல்லது ஒரு இயற்கையான விருப்பத்தை குறிக்குது. நீங்க கத்துக்கிறதுலையும் அறிவை பகிர்ந்துக்கிறதையும் விருப்பம் உள்ளவரா, அல்லது மத்தவங்களை பாதுகாக்கவும் வழி நடப்பும் ஒரு வலுவான விருப்பம் உள்ளவரா? ஒருவேளை நீங்க